பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலும் நம்முடைய ராஜாவை நாம் ஒன்று சேர்ந்து கனப்படுத்த தேவன் நமக்கு நல்ல கிருபை பாராட்டினார். ஆராதனையின் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்பினார். இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. வாசிக்கலாம் 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், அவருடையவர்களை, அவருடைய ஜனங்களை உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் எப்படி உயர்த்துகிறார்? என் கொம்பை உயர்த்துவார். கொம்பு என்பது என்ன? ஒரு காலத்தில் இஸ்ரவேலருக்கு அந்த கொம்பு இருந்தது. ஆனால் அவர்கள் அடிமைத்தனத்திலே அவர்கள் போன போது கொம்பு வெட்டப்பட்டது. மீண்டும் அதை முளைக்க செய்து உருவக சொல்லாக ஆண்டவர் இந்த வேத பகுதியில் அதை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டதான தேவனுடைய நன்மையினாலே நாம் நிறைந்திருந்த காலங்கள் உண்டு, மாதங்கள் உண்டு, ஆண்டுகள் உண்டு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அவை எல்லாமே தேவன் கொடுத்த நன்மைகள், தேவன் கொடுத்த கிருபைகள் ஒருவேளை இல்லாமற் போயிருந்தால் அதை திரும்ப கர்த்தர் தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொம்பு என்பது என்ன? தனிப்பட்ட சாட்சி. அதாவது இன்னும் சொல்ல போனா தனித்தன்மை பெற்ற சாட்சியாக, சிறந்து விளங்குகிற சாட்சியாக கர்த்தர் அவருடைய பிள்ளையை மாற்றுகிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம், அன்னாள் சொல்கிறாள், நடக்கவே நடக்காது என்று சொல்லி முதல்ல நான் நினைச்சேன். நடக்கவே நடக்காதுன்னு நான் நினைச்சேன். என்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் சொன்னாங்க இது நடக்காது என்று சொல்லி. சொன்னது மாத்திரமல்ல, மனதிலே நினைத்தார்கள், பேசினார்கள். ஆனால் என்னுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு சாமுவேலை கர்த்தர் அன்னாளுக்கு என்ன பண்ணார்? கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த சாமுவேல் பிறந்த போது சொல்லுகிறார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அதுவரைக்கும் கொம்பு வெட்டப்பட்ட நிலைமையில் இருந்துச்சு அவருடைய வாழ்க்கையில. ஆனால் சாமுவேலை விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்த போது அவள் சொல்லுகிறாள், என் கொம்பு உயர்ந்திருக்கிறது. நம்முடைய சாட்சியை தனித்தன்மை வாய்ந்த ஒரு சாட்சியாக கர்த்தர் வைக்கிறாரே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட கொம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறதான, ஆண்டவர் கொடுக்கிறதான வெற்றி என்பது நம்முடைய வெற்றி அல்ல, அது விவரிக்க முடியாத வெற்றி. சாதாரண வெற்றி அல்ல, விவரிக்க முடியாத, வர்ணிக்க முடியாத, எவராலும் கற்பனை செய்ய முடியாத ஒரு வெற்றியை அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல கொம்பை உயர்த்தும் போது எப்படி உயர்த்துகிறார்? தாவீது ராஜா விளக்கமா சொல்றாரு, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தினுடைய கொம்பை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, காண்டாமிருகத்தின் கொம்பை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஏற்படுத்தின சபையை, ஆண்டவர் ஏற்படுத்தின தேவ குடும்பங்களை, அவருடைய வசனத்தை தோற்கடிக்க எந்த வல்லமையாலும் நிச்சயமாய் முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரைக்கும் தோற்கடிக்க முடியவில்லை, தொடர்ந்து பரவி பெருக இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தடைகள் வந்தாலும் தடைகளை உடைச்சி கர்த்தர் பெருகதான் செய்யறாரே ஒழிய எவராலும் அதை என்ன பண்ண முடியாது?
தடுக்கவே முடியாது, தடுக்க முடியாத, மேற்கொள்ள முடியாத நிலையிலே தேவ பிள்ளைகளுடைய சாட்சி, தேவன் தருகிற நன்மை உயர்ந்திருக்க செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நல்ல கவனிங்க, அது எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு செயலை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது என்றைக்கு வரும் ஆண்டவரே? எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும்? இப்ப வாசிங்க 92ஆம் சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அதாவது காண்டாமிருகத்தின் போல எவ்வளவு உயர்த்துவீர், எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்போமானால் அதை செய்வார் என்பதற்கு இன்றைக்கே கர்த்தர் ஒரு ஆதாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்ற வசனம் சொல்லுது, நீர் உயர்த்துவீர், உயர்த்துவதற்காக இப்பொழுதே நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. உயர்த்துவார் என்று சொன்னது உயர்த்தும் நேரம் வந்து விட்டது என்பதை ஆரம்பித்து வைப்பது மகுட அபிஷேகம். ஒரு ஆமென். அது நடந்து விட்டால் கர்த்தர் உயர்த்த உயர்த்த ஆரம்பித்து விட்டார், உயர்த்தி விட்டார் என்று சொல்லி அர்த்தம். இந்த கால வேளையிலே சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாமும் சொல்ல, ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு சாட்சியை, ஒரு வாய்ப்பை இந்த காலை வேளையில கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில குறைந்து போன அந்த மகிமையை, குறைந்து போன அந்த பலனை, நீர் தந்த வெற்றியை இன்றைக்கு மறுபடியும் என் ஆண்டவர் உயர்ந்திருக்க செய்வீராக. அதற்கு இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கும்போது, உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது, நீர் என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த நாளிலே நம் அனைவருக்கும் ஒரு அனுபவம் நடக்கணும். ஆண்டவர் எதிர்காலத்தில் நமக்கென்று வைத்திருப்பதை ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பதற்கு, ஆண்டவரை இப்பவே என்னிலே எனக்குள்ளே தேவன் ஒன்றை நீர் செய்ய விரும்புகிறீர், நீர் உயர்த்துவீர். ஆனால் இன்றைக்கு நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் என்ற சொல் யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 14வது வசனம். உங்களில் 5:14 இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பார்க்கிலும், பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து இல்லையே? அது இல்லையே? யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நல்ல கவனிங்க. ஒருவன் வியாதிப்படுவான் என்றால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். இங்கே பூசுதல் என்று சொல்வது எண்ணெய் சுகம் தராது. நல்ல கவனிங்க. எண்ணெய் சுகம் தராது. படிப்படியா நீங்க எண்ணெயை கொண்டு வந்து ஊத்தினாலும் சுகம் வராது. ஆனால் எப்போ சுகம் வரும்னா, ஆண்டவருடைய நாமம் ஒன்றுதான் சுகத்தை தர முடியும். எண்ணெய் பூசுறதுனால சுகம் இல்ல, ஆண்டவருடைய நாமத்தினால தான் சுகம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மட்டுமே சுகம் தரும். இயேசுவின் வல்லமை மட்டும்தான் சுகம் தருகிறது. ஆனாலும்
ஏன் எண்ணெய் பூசி ஜெபிக்க சொன்னார் என்றால், எண்ணெய் பூசுவது என் மேல் பூசப்படுகிற அந்த காரியத்தை என் கண்களாலே நான் பார்க்கிறேன். என் மேலே எண்ணெய் பூசப்படுவதை நான் என்ன பண்ணுகிறேன்? பார்க்கிறேன். அதே போல கர்த்தருடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கும் போது, இந்த வேளையிலே அல்லது எனக்காக ஜெபிக்கப்படுகிற இந்த நேரத்தில் நான் காண்பது போல காணாத ஒன்று என் மேலே இறங்கி வருகிறது. என்ன பூசுவதை என் கண்களால பார்க்கிறேன். ஜெபிக்கும் போது, ஜெபிக்கப்படுகிற அந்த நேரத்தில் என்னை பூசுவதை நான் கண்களினாலே பார்க்கிறேன். ஆனா அதே நேரத்தில் காணாத ஒன்று என் மேலே இறங்குகிறது. அது இயேசுவின் வல்லமை என்று சொல்லி விசுவாசத்தை முடுக்கி விடுவதற்காக கர்த்தர் அதை செய்ய சொன்னார். அல்லேலூயா. அதை நாம் புனிதமாக்கி விடக்கூடாது. இப்ப வாசிங்க லூக்கா 7 அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 7:46. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் விருந்திற்கு ஒருவன் அழைத்திருக்கிறான். அந்த விருந்திற்கு அழைத்தவனை பார்த்து பேசுகிறார். நான் உன் வீட்டிற்கு வந்தேன், என் கால்களை கழுவ நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த பெண் விலையேற பெற்ற பரிமள தைலத்தினாலே என் கால்களுக்கு தைலம் பூசினாள். இங்கே எண்ணெய் பூசுவது மரியாதை செலுத்துகிற ஒரு செயல். இங்கே எண்ணெய் பூசுவது என்பது மரியாதை செலுத்துகிற ஒரு செயல், கனப்படுத்துகிற ஒரு செயல். சங்கீதக்காரன் அதை சொல்லவில்லை. 133 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 133 1-2. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும். நல்ல கவனிங்க, ஆரோன் அடிக்கடி அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஒரே ஒரு முறை அபிஷேகத்தை பெறுகிறான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார்? தேவன் அவனுக்கென்று நியமித்த நிலையிலே அவனை ஏற்படுத்தி அவனை கனப்படுத்துவதற்காக கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவனுக்கு கொடுக்கிற பதவிக்கு ஏற்றதான கனம் வரும்படியாக கர்த்தர் அதற்கு அடையாளமாக ஆரோனை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று சொன்னபோது இதை தன்னுடைய மனதிலே வைத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் எனக்கு கொடுக்கிற ஒரு கனம், எனக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம், நாளை எனக்கு வர இருக்கிறதான உயர்விற்கு இன்றைக்கே அதை என் ஆண்டவர் அனுபவமாக்கி தருகிறார். அல்லேலூயா. இன்னும் கனம் வரல, இன்னும் அங்கீகாரம் வரல, இன்னும் உயர்வு வரல. தாவீது சொல்றாரு, இது வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் அந்த உயர்விற்கு அடையாளமாக இன்னைக்கு என்னை கர்த்தர் அபிஷேகம் நான் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. தாவீதே என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்னா எங்களுக்கு புரியுமே. ஆனா நீ புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயே என்று சொன்னால் தாவீது சொல்லுவார், நீங்க எல்லாம் ஒரு தடவை தான் அபிஷேகம் பெற்றீங்க, நீங்க எல்லாம் ஒரு தடவை தான் அபிஷேகம் பெற்றீங்க. ஆனா தாவீது, எனக்கு இந்த அபிஷேகம் 3 முறை கிடைத்தது. இந்த அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில் 3 முறை என்ன பண்ணுது, எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு முறையும்
பழைய எண்ணெய் அல்ல, எனக்கு கிடைத்தது ஒவ்வொரு முறையும் புதிய எண்ணெய். அல்லேலூயா. நமக்கு 3 அபிஷேகம்லாம் இல்லை, ஒரே அபிஷேகம் தான். ஆனால் தினந்தோறும் அது புதிதாக்கப்பட வேண்டும். புது அபிஷேகத்தின் வல்லமையை நாம் அனுதினமும் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பண்ணப்படும் போது ஒவ்வொரு முறையும் தாவீதுக்கு ஒரு புதிய பெயரையும் கொடுக்கிறதை வேதத்திலே நம்மால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அந்த எண்ணெய்க்கு புதிய பெயர் கொடுக்கிறான். எதற்காக? தேவன் இதை கொடுத்தார். இந்த 3 முறையும் அந்த அபிஷேகம் வரும்போதே அதற்கென்று அதாவது என்ன காரணத்திற்காக கர்த்தர் அபிஷேகித்தாரோ அதை செய்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் நினைத்த காரியத்தை செய்வதற்கு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தெளிவை தருவாராக. இந்த ஆராதனையிலே அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடப்பதற்கு என் தேவன் உதவி செய்வாராக. நமக்கு 3 அபிஷேகம் கிடையாது, ஆனால் அபிஷேகத்தினுடைய 3 நிலைமைகளுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு அபிஷேகம் 3 அபிஷேகம் இல்லை, ஆனால் அபிஷேகத்தினுடைய 3 தன்மைகளுக்கு 3 நிலைமைகளுக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுதே தாவீதை போல நானும் சொல்ல எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். புதிய எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த முதல் அபிஷேகம் வாசிங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இந்த அபிஷேகத்திற்கு தாவீது கொடுக்கிற பெயர் ஆனந்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணினேன். பின்னாடி நான் சொல்றேன், நம்ம வாஸ்த சங்கீதத்தில் அது வருது. ஏன் ஆண்டவர் முதலாவது ஆனந்த தைலத்தினாலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், அபிஷேக அடையாளத்தை காண்பிப்பதற்கு. இன்னும் இப்படி சொல்றேன், தாவீதை அடையாளம் காட்டுவதற்காக கர்த்தர் அபிஷேகித்தார். முதல் முறையாக இங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அவன் ஏன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்ற அபிஷேகம் பண்ணின சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் என்ன பண்ணாது, அது தெரியாது. என்ன நோக்கத்திற்காக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்பது சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை சாமுவேல் உங்க வீட்டில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன்னு முன்னாடி சொல்லியிருந்தார்னா ஊரே கூடி வந்திருக்கும். ஊரே கூடி வந்திருக்கும் நிச்சயமா கூட்டம். ஏன்னா வீட்டில் ராஜாவா அபிஷேகம் ஒருத்தரை பண்ண போறாருன்னா நிச்சயமா ஊரே கூடி வந்திருக்கும். அப்பொழுது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது நடந்து முடிந்த பிறகும் தெரியாது, அந்த வீட்டிலே ஒருவருக்கும் தெரியாது. ஏன்? அபிஷேகம் பெற்றானே அவனுக்கே தெரியாது. என்ன நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்பது தாவீதுக்கே என்ன பண்ணாது, தெரியாது. அந்த வீட்டில் ஒருவனும் தெரியாது. அவனும் தாவீதும் கூட எதிர்பாராத ஒரு அனுபவம். அது எதிர்பாராதது மட்டுமல்ல, ஏன் இது அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அவனுக்கு தெரியாது. ஆனால் நல்ல கவனிங்க, அவன் அண்ணன்மார்களுக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த அதிகாரத்தில் அவன் போய் கோலியாத்தின் முன்பாக நிற்கும் போது அண்ணன்மார் நிச்சயமா தடுத்திருக்க மாட்டாங்க. அண்ணன்மார் நிச்சயமா தடுத்திருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. உனக்கு ஆடு மேய்க்கிற வேலையை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தேன்னு என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க.
அண்ணன்மார்களுக்கும் தெரியாது, இவனுக்கும் தெரியாது, பெற்றோருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு ஆளுக்கும், தேவனுக்கும் சாமுவேலுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதனுடைய நோக்கம் என்ன பண்ணும் தெரியும். ஒரு அறைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் தாவீதை அபிஷேகிக்கும் போது ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், முதலாவது குடும்பத்திற்கு தாவீதை அடையாளப்படுத்தி காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை குடும்பத்திலிருந்து பிரித்து வைப்பதற்காக இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆகவே 45 சங்கீதம் 7வது வசனத்தில் போய் வாசிங்க. சங்கீதம் 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தன்னை தேவன் அபிஷேகித்த அந்த தைலத்திற்கு தாவீது ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த தைலத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? என்னை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்தீர். ஆனந்த தைலம் என்ன செய்கிறது? தோழரை பார்க்கிலும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது. அல்லேலூயா. தாவீதே, உன்னோடு கூட பிறந்தவங்க 7 பேர், அவர்களுக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த முதலாவது அபிஷேகம் தாவீதிற்கு கிடைத்ததற்குடைய நோக்கம் அவனை பிரித்து வைப்பதற்காக, பிரித்து காண்பிப்பதற்காக, கோடிட்டு அடையாளம் காட்டுவதற்காக. எதிர்பாராத ஒன்று. தேவ பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகமும் பெற்றிருக்கலாம். இந்த நாளிலே நீர் என்னை ஒரு லெவலுக்கு கொண்டு வாருன்னு கேளுங்க. அல்லேலூயா. எதற்காக? என்னோடு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரை விட நீர் என்னை தனியாய் பிரித்தெடுத்திருக்கிறீர், தனியாய் வைத்திருக்கிறீர். என்னோடு கூட படிக்கிற, என்னோடு கூட வேலை செய்கிற, என்னோடு கூட பிஸ்னஸ் பண்ணுகிற, வியாபாரம் செய்கிற எல்லாரை போல நான் ஒருவன் அல்ல. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. உங்களோடு கூட படிக்கிற, உங்களோடு கூட வேலை செய்கிற, உங்களோடு கூட பிஸ்னஸ் பண்ற எல்லார போல நீங்க ஒருவன் அல்ல. எல்லார காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். தனியே பிரித்து வைத்திருக்கிறார். தோழரை பார்க்கிலோ, சகோதரரை பார்க்கிலோ, உறவினர்களை பார்க்கிலோ, எங்கள் குடும்பம் ஒன்றல்ல, எல்லா குடும்பத்திலும் எங்களை தனியாய் கர்த்தர் பிரித்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அடையாளம் காட்டுவதற்காக, நாங்கள் பிரித்து வைக்கப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் காட்ட கர்த்தர் ஒரு அபிஷேகத்தின் அளவை நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவன் குடும்பத்திற்கு ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். அதற்கு மேல் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது. இந்த அபிஷேகத்தினால் என்ன கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த அபிஷேகம் வந்தபோது அந்த வசனத்தினுடைய இறுதியிலே பார்க்கிறோம், முதல் முறை கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கி இருந்தார். இந்த அபிஷேகத்தினாலே, தாவீதே உனக்கு என்னப்பா கிடைச்சது அப்படின்னு கேட்டா தாவீது சொல்லுவாரு, இதுவரை உனக்கு இல்லாத ஒன்றை அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், எதனாலப்பா உனக்கு இது கிடைச்சதுன்னா, இதுவரை இல்லாத ஒன்றை கர்த்தர் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே உங்க வாழ்க்கையிலும் இதுவரை இல்லாத ஒன்றை கர்த்தர் கொடுப்பாராக. நான் உம்மிடம் எதிர்பாராத ஒன்று, நான் உம்மிடத்திலே கேட்காத ஒன்று, நான் உம்மிடத்திலே விண்ணப்பம் செய்யாத ஒன்று, ஆனால் எனக்கு அது அவசியம் என்று அறிந்திருக்கிற ஒன்றை இந்த நேரத்திலே கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தருவீராக. அபிஷேகித்தாரே, இந்த அபிஷேகத்தினால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பார்ப்போமானால்,
இந்த அபிஷேகத்தினால ஒரே ஒரு ஆளுக்கு தான் பிரயோஜனம். இந்த அபிஷேகத்தினால ஒரே ஒரு ஆளுக்கு, சவுலுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். இந்த அபிஷேகத்தினால ஒரே ஒரு ஆளுக்கு, சவுலுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். வேறு யாருக்கும் அபிஷேகம் பயன்பட்டதாக நாம பார்ப்பதில்லை. இந்த அபிஷேகத்தினால, இந்த அபிஷேகத்தினுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட சில வேலைகளை செய்வதற்கு மட்டும், பெரிய சாதனைகளை எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு ஆளுக்கு பயன்படுத்த இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, பிசாசு உள்ளே வந்து கிரியை செய்கிறது. இதை விரட்டுவதற்கு அபிஷேகத்தினால் நிறைந்திருந்த தாவீதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒரு ஆளா இருந்தாலும் அவன் வெறும் ஆள் அல்ல, தேசத்திற்கே ராஜாவா இருக்கிற அவனுக்கு பயன்பட கர்த்தர் செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நபரையும் இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படி பயன்படுத்துவாராக. நீங்க ஒரு ஆளுக்கு பயன்பட்டாலும் அந்த பயன்படுகிற ஆள் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பெரிய நபருக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தாவீது ஒரு ஆளுக்கு தான் பயன்பட்டான், ஆனா அந்த ஆள் சாதாரணமான ஆள் இல்ல, ராஜா. ராஜாவுக்கு பயன்பட கர்த்தர் தாவீதுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தார். இதுவரை ஒன்றுமே பயன்படாவிட்டாலும் ஒரு ஆளுக்கு பயன்படுத்தும் அந்த ஒரு ஆளையும் மாற்றி அமைக்கிற ஆளாக இருக்க என்னை பயன்படுத்துன்னு இந்த காலை வேளையில கேளுங்கள். இந்த அபிஷேகத்தை பெற்ற தாவீதை இந்த ஒரு ஆளுக்கு கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பே தாவீதிற்கு நல்ல இசை வாசிக்க தெரியும். அபிஷேகம் பெறுவதற்கு முன்பே தாவீதிற்கு நல்ல இசை வாசிக்க தெரியும். இந்த அபிஷேகம் வந்த பின்பு ஏற்கனவே இருந்ததான திறமையை, தாளந்தை அற்புதமாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் திறமை, தாளந்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த திறமை, அந்த தாளந்து இன்னும் மகிமையாய் செயல்பட கர்த்தர் பயன்படுத்துவார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு தந்திருக்கிற கிருபை, எனக்கு தந்திருக்கிற தாளந்து, எனக்கு தந்திருக்கிற நன்மை ஆண்டவரே, அதை நினைப்பூட்டி இந்த காலை வேளை எனக்கு அதை காண்பித்து, இதுவரை அது பயன்படாத ஒன்றாய் இருந்திருந்தாலும் முற்றிலும் வித்தியாசமான நிலையிலே இந்த காலை வேளையிலே பயன்படுத்த ஒரு கிருபையை எனக்கு தருவீராக. அல்லேலூயா. இதுவரை அந்த வித்தியாசமான கிருபையை, தேவனை மகிமைப்படுத்துவதற்கென்று அவன் பாடினான். அந்த அபிஷேகம் வந்த உடனே அதே திறமையை கர்த்தர் மகிமைப்படுவதற்கு மட்டுமல்ல, மனிதரை விடுதலையாக்குவதற்கு அவருடைய வல்லமையின் கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். இதுவரைக்கும் கிருபை இருந்துச்சு, கர்த்தர் நல்லா பாடினான், இசை வாசித்து கர்த்தரை நல்லா துதித்து பாடினான். இப்போ அதே கிருபை அபிஷேகம் வந்த பின்பு கர்த்தர் வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். மனுஷனுக்கு, அதாவது மகிமைக்காக மட்டுமல்ல, மனிதனை விடுதலையாக்குவதற்கு அவருடைய வல்லமையின் கருவியாக தாவீதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். அவருடைய வல்லமை வெளிப்பட இந்த சபையில் எனக்கு ஒரு கிருபை தாரும். இந்த சபையில் நீங்க செய்யணும் ஆண்டவரே, என்னை கொண்டு செய்யணும், நம்முடைய வல்லமை வெளிப்பட நீர் செய்யணும். இதுவரை ஆண்டவரே, சிறு வயது முதல் இங்கே வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, சிறுவர் முதல் பெரிய ஆள் வரைக்கும் நீர் கொடுத்த கிருபையின் வரங்கள் மகிமைப்படுத்துவதா இதுவரை இருந்தால் அநேக வாழ்க்கைகள், வாழ்வு, விடுதலை அடைவதற்கு அதே திறமையை, அதே நன்மையை நீர் பயன்படுத்துவீராக. குடும்பத்திற்கு அடையாளம் காட்டினார். இந்த ஒரு கிருபையை வைத்து ஒரு ஆளுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் எழுதியிருப்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, கர்த்தர் வரத்தை,
கிருபையை பயன்படுத்தி சவுலுக்கு கிட்டத்தட்ட விடுதலை வந்த உடனே தாவீது வீட்டிற்கு போய்விட்டான். தாவீது இப்போ 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். நல்ல கவனிங்க. சவுலுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் விடுதலை கிடைச்ச உடனே தாவீது வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ இங்கே பார்க்கும்போது 40 நாள் இவன் வந்து டெய்லி நிற்கிறான். அர்த்தம் என்ன? இவர் வீட்டில் வந்து இருக்கிறார், இதே நேரம் ரோட்டில் ஒருத்தன் நிற்கிறான். தாவீது வீட்டில் வந்து இருக்கிறாரு, ரோட்டில் ஒருத்தன் என்ன பண்ணுகிறான்? நிற்கிறான். நின்று என்ன பண்ணுறான்? ஏன் ஆண்டவர் இதை இப்படி வைத்திருக்கிறார்? தாவீது வீட்டுக்கு வந்துட்டான், ஒருத்தர் ரோட்டில் நிற்கிறான். ஏன் ஆண்டவர் இதை இப்படி வைக்கிறார் என்று சொன்னார். ரோட்டில் ஒருத்தன் நின்னது மட்டுமல்ல, நின்றுக்கிட்டு மிரட்டிட்டு இருக்கிறான். 40 நாள் வரைக்கும் மிரட்டி கொண்டிருக்கிறான். ஏன் இதை ஆண்டவர் இப்படி வைக்கிறார் என்று சொன்னால், நல்ல கவனிங்க. முதல் முறை வீட்டிற்கு அடையாளம் காட்டினார் தாவீதை, அபிஷேகம். அதே அபிஷேகம் இப்ப நாட்டிற்கு அடையாளம் காட்டுகிறார். வீட்டிற்கு முதலாவது அடையாளம் காட்டினார், இப்ப நாட்டிற்கே அடையாளம் காட்ட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு பயன்படுத்தினாரே, அந்த வேலையை தாவீது உண்மையாக உத்தமமாக செய்தபோது ஆண்டவர் பார்த்தார், இந்த வீட்டிலிருந்து நாட்டிற்கே பயன்படுத்த ஒரு கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த யுத்தத்திலே தாவீதை அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தினுடைய இடத்திற்கு என்னையும் கொண்டு வருவீராக. எங்கள் சொந்த குடும்பம் அடையாளம் காணட்டும், எங்களுக்கு தெரிந்தவர்கள் அடையாளம் காணட்டும், எங்களோடு கூட பழகுகிறவர்கள் அடையாளம் காணட்டும். தேவன் இவர்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், நாங்கள் சொல்லாமலே கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் தந்திருக்கிற, நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு சின்ன வரத்தை, ஒரு சின்ன தாளந்த உண்மையோடு நீங்களும் நானும் பயன்படுத்தும் போது ஆண்டவர் இன்னும் எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு பாராட்டு இல்லை. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு நான் எவ்வளோதான் செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் எனக்கு பாராட்டே இல்லை, என்னை யாரும் கண்டுகிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை நல்லா கவனித்துக் கொள்ளணும், ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாரோ அதை ஒழுங்காக உண்மையாக உத்தமமாக நாம் செய்தால் தேசத்துக்கே கர்த்தர் அடையாளம் காட்டுவார். குடும்பத்தில் உங்களை அடையாளமாக வச்சுட்டார், ரைட். இப்போ ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு அடையாளமாக வச்ச நோக்கத்தை நீங்கள் சரியாக செய்யும்போது, உண்மையாக செய்யும்போது, அது ஒரு ஆளுக்கு பயன்படுகிற காரியத்தை செஞ்சாலும் உண்மையாக செய்யும்போது ஒருவர் மேலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கிறவர் என்ன தெரியுமா செய்கிறாரு? தேசத்திற்கே அடையாளம் காட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. கோலியாத்தை வீழ்த்த நாட்டிற்கு அடையாளம் காட்டுவார். அடையாளம் காட்டுவதற்காக என்ன அடையாளம்? தோழரை பார்க்கிலும் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி காட்ட ஆனந்த தைலத்தை கொடுத்தவர், பிரித்து காட்ட ஒரு அபிஷேகத்தினுடைய அளவை என் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை கொடுப்பாராக. நீங்க செய்யும் வேலையை போல பலர் செஞ்சிருப்பாங்க, ஆனா கர்த்தருடைய பிள்ளையாகிய உங்களை பிரித்து காட்டி அவர்களிலும் மேன்மையானதை இந்த கர்த்தருடைய பிள்ளை செய்பவர்கள் என்பதை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களை வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 33-34 வசனம். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். நல்ல போதும்
எனக்கு பின்னாலே ஒருவர் வருவார் என்று சொல்லி எனக்கு தெரியும், நான் எப்படி அடையாளம் காண்பது என்று யோவான் கேட்கிறான். உடனே இயேசு சொல்லுகிறார், நீ ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஒருவர் மேல வந்து இறங்குவார். ஏன் இறங்குவார்? அடையாளம் காட்ட. யாருக்கு? யோவானுக்கு அடையாளம் காட்ட அவர் வந்து இறங்குவார். கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் மேல உம்முடைய கிருபையின் அளவு வந்து இறங்குவதாக. இதுவரை இல்லாத தேவ கரம் இந்த காலை வேளையில எங்களை தொடுவதாக. ராஜா 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம் வாசி. 1 சாமுவேல். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். நல்ல கவனிங்க. அவன் 12ஆம் ஏரை பூட்டி உழுது கொண்டிருக்கிற போது அவன் எதிர்பாராத ஒரு சால்வை அவன் மேல் வந்து விழுகிறது. எதற்காக சால்வையை போட்டார்? எலிசாவே, உன்னையே உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக. நீ உழ வேண்டியவன் அல்ல, நீ தீர்க்கதரிசியாக தேசத்தை குலுக்க வேண்டிய ஆள் என்று அவனுக்கு அடையாளம் காட்ட கர்த்தர் சால்வையை போட வைத்தார். கண்கள் தெரியாம 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பற்றி இன்னொரு இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அனனியாவுக்கு பேசுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். நல்ல கவனிங்க. சவுலை பற்றி முதல் முறையாக அனனியாவினிடத்தில் பேசுகிறார். முதல் முறை ஏன் பேசினார்? பவுலை அடையாளம் காட்டுவதற்காக. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆண்டவரே, எங்களை அடையாளம் காட்டுவதற்கு, உமக்கென்று நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாங்களே சொல்லாமல் எங்களை பார்க்கிற மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு அபிஷேகத்தை இந்த நாளிலே எங்கள் மேலே வைப்பீராக. இந்த நிலையிலே பெரிய சாதனைகளை ஏராளம் நாம் செய்ய மாட்டோம். சின்ன ஒரு காரியத்துக்கு கர்த்தர் உபயோகப்படுத்துவார். அதிலே உண்மையாய் நாம் இருப்போமானால் தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்து காண்பிப்பார், நம்மை அடையாளம் காண்பிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் 2வது அபிஷேகம் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் அடக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது. நல்ல கவனிங்க. 2வது அபிஷேகத்திற்கு பெயர் கொடுக்கிறான். என்ன தெரியுமா? பரிசுத்த தைலத்தினாலே. முதல் முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதற்கு தாவீது பெயர் கொடுக்கிறான், ஆனந்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணினீர். 2வது பெயர் கொடுக்கிறாரு, பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம். முதல் முறை அபிஷேகம் பண்ணப்பட்டது அவனை அடையாளம் காட்டுவதற்கு. இப்ப 2வது முறை அபிஷேகம் பண்ணப்படுவது எதற்காகனா தாவீதை உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. 2வது முறை தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். முதல் அதிகாரத்தில் சவுல் மரித்து விட்டான். சவுல் இல்லை, சவுலினுடைய குமாரனாகிய யோனத்தானும் இல்லை, ஒருவரும் இல்லை. சிங்காசனம் மட்டும் காலியா இருக்கிறது. சிங்காசனம் மட்டும் காலியாக இருக்கிறது. இதற்குள்ளே அவர்களுக்கு உள்ளே ஒரு சாதனை வீரன் இருக்கிறான் என்றால் அது தாவீது தான் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு விட்டான். ஆனாலும் சவுல் இல்லை, யோனத்தான் இல்லை, சிம்மாசனம் இல்லை. தாவீது உடனே
கர்த்தரிடத்தில் கேட்கிறான், நான் எங்கே போக வேண்டும்? நான் எங்கே போக வேண்டும்? அவன் சிங்காசனம் இருக்கிற இடத்தை விட்டு வெகு தொலைவில் தான் அவன் இருக்க விரும்பினான். ராமேன்னு சொல்லுங்களேன். நமக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்போம்? எப்படா சீட்டு காலியாகும் பார்த்து நமக்கு ஆட்களை வைத்து நாமளே ஏறி உக்காந்துருப்போம். நாமளே ஏறி சிங்காசனத்தில் என்ன பண்ணியிருப்போம்? உக்காந்துருப்போம். ஆனால் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறான், சொந்த ஊருக்கு கூட போகாதே. ஆண்டவர் சொல்றார், சொந்த ஊருக்கு கூட போகாதே. ஏன்னா உனக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருவாங்க. சொந்த ஊருக்கு போனீங்கன்னா உனக்காக ஒரு கட்சியவே என்ன பண்ணிடுவான்? ஆரம்பிச்சிருவான். நீ எபிரோனுக்கு போ, நீ எபிரோனுக்கு போ. நல்ல கவனிங்க, இடம் தெரியாத இடத்திற்கு கர்த்தர் அவனை போக சொல்லுகிறார். அங்கே போய் இருக்கிறான். அந்த நேரத்தில் 12 கோத்திரத்தில் அவனுடைய கோத்திரம் யூதா. அந்த ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவனிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் இவனை தேடி வந்து, இவன் யார்ட்டையும் கேட்கல என்னை ராஜாவாக்குங்க அப்படின்லாம் யார்ட்டையும் கேட்கல, இப்படி அபிஷேகம் பெற்றிருக்கிறான் என்று சொல்லியும் அவர்களுக்கும் தெரியாது. அபிஷேகம் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியாது. ஆனால் தேடி வந்து சொல்லுகிறார்கள், தாவீதே, யூதா தாவீதே சொல்லுகிறான், யூதா வம்சத்தார் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்களே வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எதுக்கு தெரியுமா? ஒரு கோத்திரத்துக்காக. ஒரு கோத்திரத்துக்காக அவங்களே வந்து தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இந்த அபிஷேகம் எதற்கு? இதுவரை சாதனைகளை புரிந்து இவன் நம்மை போன்றவன் அல்ல, இவன் ஆள பிறந்தவன், ஆள வேண்டியவன் என்று கர்த்தர் அவனுக்கென்று நியமித்த அந்த ஸ்தானத்திலே எல்லாரும் பார்க்கிற நிலையிலே சாமுவேலை போல அறையில் இல்ல, எல்லார் முன்பு அந்த லெவலுக்கு கொண்டு போக கர்த்தர் வல்லவர். முதல் முறை அபிஷேகம் பண்ணது சாமுவேல் வீட்டுக்குள்ள வச்சுதான். ஆனா ரெண்டாவது முறை அபிஷேகம் பண்ணது எல்லாரும் பார்க்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு தேவ கிருபை அப்படி எங்கள் மேல அந்த காலை வேளையில வர செய்யும். அவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப வாசிங்க 89வது சங்கீதம் 19-20 வசனங்கள். சங்கீதம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து 89 19-19-20 வாசிங்க. ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தன்மேல் வந்த இந்த அபிஷேகத்தை தாவீது இப்போது வேறொரு பெயர் கொடுக்கிறார். அது என்ன தெரியுமா? யாரை உயர்த்த ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவனை உயர்த்துவதற்கு முன்பு அவனுக்கு தேவையான சக்தி, அவனுக்கு தேவையான கிருபையை கொடுத்து, திறமையை கொடுத்து கர்த்தர் உயர்த்துகிறார். அடுத்த வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், இந்த முறை அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த எண்ணெயினாலே ஏன் அபிஷேகம் பண்ணினார்? அப்பா, நீ செய்ய போகிற வேலை முழுவதுமே செக்குலர் வேலை தான். நீ இப்போ செய்ய போகிற வேலை எல்லாமே செக்குலர், உலக பிரகாரமான ஒரு வேலை தான். ஆனாலும் உலக பிரகாரமான வேலைன்னு நினைத்து விடாதே. உலக பிரகாரமான, நீங்களும் அப்படி தான். நாம் உலக பிரகாரமாக சம்பாதிப்பதற்கு உலகத்துக்கு தானே வேலை செய்கிறோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உலக பிரகாரமான வேலை என்று சொல்லி நீ நினைக்காதே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ செய்கிற வேலை தேவனுடைய வேலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை. பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்கள் செய்கிற வேலை தேவனுடைய வேலை. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை.
இங்க தாவீதுக்கு தேவ ஜனத்தை ஆளுகை செய்ய வேண்டிய வேலை. ஆகவே அது சாதாரண வேலை அல்ல, அது தெய்வீகமான ஒரு வேலை. இந்த வேலைக்கு பரிசுத்த எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிறீர். அபிஷேகத்தினுடைய அடுத்த அளவிற்கு கை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே முதல் லெவல்ல இருந்து இரண்டாவது அபிஷேகத்தினுடைய லெவலுக்கு என்னை கொண்டு போவீராக. ஹல்லேலூயா. எதற்கு கொண்டு போகிறார்? வெளியரங்கமாய் அங்கீகரித்து கனத்தை ஒவ்வொருவருக்கும், இங்க வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் உங்களை அங்கீகரிக்க பண்ணி ஒரு கனத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக கர்த்தர் அபிஷேகிக்கிறார். சிறு வயது முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாருக்குமே இதை ஆண்டவர் கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? முதல் முறை சால்வை அவன் மேலே வந்தது. ஏன்னா அவனுக்கே அவனை கர்த்தர் முதலாவது அடையாளம் காட்டினார். அதே எலிசாவிற்கு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. நல்ல கவனிங்க, 2ஆம் முறை சால்வை விழுகிறது. இந்த முறை விழுந்த போது தான் எலிசாவும் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி பகிரங்கமாக அங்கீகரிக்கப்பட, கனப்படுத்தப்பட, வெளியரங்கமாய் அங்கீகரிக்கப்பட கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் என்ன தெரியுமா? எலியாவுடைய கைக்கு தண்ணீர் ஊற்றுகிற வேலைக்காரன், சொல்ல போனா சூட்கேஸ் தூக்கி கொண்டு போகிற ஒரு ஆள் என்றுதான் அவனுக்கு பெயர். ஆனா இந்த சால்வை வந்த உடனே காலில் விழுந்து எல்லாரும் சொல்லுகிறாங்க, ஆண்டவரே நீர் எங்கள் எஜமான் என்று சொல்லுகிற நிலையிலே கனப்படுத்த கர்த்தர் செய்தார். ஆண்டவரே அந்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகவும் நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். இன்றைக்கு அந்த அபிஷேகம் என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. முதல் முறை அனனியாவோடு கூட சவுலை பற்றி பேசினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரத்தில் பர்னபா அந்தியோகியா அனுப்பப்படுகிறான். கொஞ்சம் ஊழியம் செய்ய பார்க்கிறான். திடீரென்று அவன் மனதிலே சவுலை குறித்ததான ஒரு எண்ணத்தை வைக்கிறார். அவன் போய் தேடி வருகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. பின்பு பர்னபா சவுலை தேடும்படி பர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அதுவரை எங்கோ மறைந்து யாருக்கும் தெரியாமல் இருந்த சவுலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து வெளியரங்கமாக ஊழிய பாதையிலே நிறுத்த, கனப்படுத்த என் கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அந்த கிருபையை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. இதுவரைக்கும் எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ அந்த நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நீங்கி போக செய்து வெளியரங்கமாய் அங்கீகரிக்கப்படுகிற நிலையிலே தேவைப்படுகிற அனுக்கிரகத்தை தம்முடைய ஆவியினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் இறங்க பண்ணுவாராக. அவன் பிறந்தவுடன் அவன் பெற்றோர் கொலை செய்யப்படுகிறார்கள். அத்தாலியேல் ஆத்திரத்தோடு ராஜகுமாரரையே, ராஜ வம்சத்தையே அழிப்பதற்கு அவள் கிரியை செய்கிறாள். ஆனா எப்படியோ இந்த சிறு பையனை அவளுடைய உறவினர் எடுத்து பாதுகாக்கிறார்கள். அவனுக்கு 7 வயதாகிறது. 7 வயதாகும் போது கர்த்தர் ஒரு சூழ்நிலையை அமைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனை வெளியே கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். 2 நாளாகமம் 23வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி
என்றார். நல்ல கவனிங்க, எல்லாரும் சொல்றாங்க அபிஷேகம் பண்ண போது ராஜா வாழ்க என்றார்கள். மறைந்த நிலையிலே யாருக்கும் தெரியாமல் தேவனுக்காக ஒரு சின்ன எல்லையிலே பயன்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே வெளியரங்கமாக பயன்படுத்தப்படுவதற்கு, கனப்படுத்தப்படுவதற்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அளவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு பரிசுத்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும் கிருபை என்று வர்ணனையாக அங்கே சொல்லுகிறார். இரண்டாவது அபிஷேகத்திலிருந்து மூன்றாவது அபிஷேகம் வரைக்கும் தாவீது என்ன செய்தான்? முதல் அபிஷேகம் வந்த போதாவது சவுலுக்கு கோலியாத்திற்கு என்று இடம் இருந்தது. ஆனால் இந்த இரண்டாவது அபிஷேகம் வந்தபோது தாவீது என்ன செய்தான் என்று நீங்க பார்ப்பீங்கன்னா, சாமுவேல் புத்தகத்தில் 2, 3, 4 அதிகாரங்களிலே வாசித்து பார்த்தால் தாவீது ஒண்ணுமே செய்யல. தாவீது ஒண்ணுமே செய்யல. ஆனால் அவனுக்கு விரோதமாக 11 கோத்திரம் இருந்தது. அவன் ஒண்ணுமே செய்யல. ஆனா அவனுக்கு விரோதமாக எத்தனை கோத்திரம் இருந்தது? 11 கோத்திரம் இருந்தது. சவுலின் குடும்பம் இருந்தது. சவுலுடைய சேனை தளபதி அப்னேர். ஒருவேளை தாவீதிற்கு விரோதமாக அப்னேரும் வந்து விடுவானோ என்கிற எண்ணம், அச்சம் எல்லாம் இருந்தது. அது மட்டுமல்ல, இஸ்போசேத் என்று சவுலுக்கு ஒரு குமாரன், அவனை காலியான இடத்துல 11 கோத்திரமும் உட்கார வைத்து விட்டார்கள். 2.5 ஆண்டுகள் அவன் ராஜாவாய் இருக்கிறான். தாவீது ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம். ஆனா அவன் எத்தனை கோத்திரத்துக்கு? 11 கோத்திரத்திற்கு. 11 கோத்திரமும் விரோதம். அப்னேர் ஒரு பக்கம், இஸ்போசேத் ஒரு பக்கம். தாவீது எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கவில்லை. ராமேன் சொல்லுங்களேன். சுற்றிலும் பிரச்சனை, சுற்றிலும் எதிரிகள். ஆனா எந்த ஸ்ட்ராட்டஜியும் தாவீது என்ன பண்ணல? எடுக்கல. தாவீது எந்த வேலையும் செய்யவும் இல்லை. ராமேன் சொல்லுங்களேன். இப்ப கையை கூட சொல்லுங்க பக்கத்துல. உங்களை சுற்றி எவ்வளவு காரியம் நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் எந்த ஸ்ட்ராட்டஜியும் கையாளாதீங்க. தாவீத போல அமைதியா இருங்க. எந்த வேலையும் செய்யாதீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தாவீது வேலை செய்யல, கர்த்தர் செய்தார். ஆமென். நாம அமைதியா இருந்தாதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நாம் எதுவும் செய்வதில்லை. ஏனென்றால் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்னேர் மனதிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்னேர் மனதிலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்ப அப்னேரே வந்து சொல்றான் தாவீதிட்ட வந்து, நானும் உன் பக்கம் வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற நிலையிலே கர்த்தர் கிரியை செய்தார். இஸ்போசேத் எதிரி. ஆனால் தாவீது அவனுக்கு விரோதமாக வராமல், தாவீது அந்த இஸ்போசேத்துக்கு விரோதமாக ஒரு நாளும் விரலை நீட்டவே இல்லை. ஒரு நாளும் விரலை நீட்டவில்லை. யாரோ 2 பேர் சேர்ந்து இஸ்போசேத்தை கொலை செய்து விட்டார்கள். தாவீது என்ன பண்ணல? விரலை நீட்டவே இல்லை. தாவீது அதை கூட விட்டு வைக்கவில்லை. ஒரு அபிஷேகத்தின் அளவு உண்டு. அந்த நிலையில ஆண்டவரே, நாங்கள் எதையும் செய்வதற்கு பதில் எங்கள் தேவன் எங்களுக்காக கிரியை செய்வதற்கு ஆண்டவரே, நாங்கள் அமைதியாய் செயல்பட செய்து முடிக்கிற கர்த்தருக்கு நாங்கள் இடம் கொடுக்க எங்கள் தேவன் கிருபை செய்வீராக. இந்த கால அளவில் அவருடைய முக்கிய வேலை எல்லா போராட்டங்கள், உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை, நெருக்கங்கள், இவை அனைத்தையும் கர்த்தர் தாவீதுக்காக அமைதல் ஆக்குகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்நாட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உங்களுக்கு வெளியே இருக்கிற வெளிநாட்டு பிரச்சனை, எல்லாவற்றையும் உங்களுக்காக கர்த்தர் அமைதலாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தேவன் தாவீதுக்கு செய்தவர் நமக்காக செய்ய தான் இந்த காலையில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த 2வது நிலையில தாவீதிற்கு என்ன நடந்தது? 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும்
தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ ஒரு ஆமென் சொல்லுங்களேன் கையை உயர்த்தி. தாவீதோ அந்த இரண்டாவது சூழ்நிலை ஒண்ணு வேலை செய்யல. ஆனா ஆண்டவர் செய்தது என்ன தெரியுமா? தாவீது வர வர பலத்து கொண்டு போனான், எதிரியோ வர வர பலவீனப்பட்டு போனான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அப்பா நீ இல்லப்பா, உனக்காக ஒருவர் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். முதல் கால சூழ்நிலையில லிமிட்டட் ஆக்ஷன் தான். ரெண்டாவது சூழ்நிலையில எல்லா ஆக்ஷனையும் கர்த்தரே செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என்ன செய்கிறார்? மெதுவா செய்கிறாரு, ஆனால் உறுதியா செய்கிறார். சொல்லுங்க, முதல் நிலையில லிமிட்டட் ஆக்ஷன் தான், ஆனால் ரெண்டாவதுல முழு ஆக்ஷனும் கர்த்தர் தான் எடுக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவா உறுதியா என்ன பண்றாரு? அது வர 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 பலக்க செய்கிறார். நம்ம என்ன தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் இன்னைக்கே பலப்படுத்திக்கணும், இன்னைக்கே போய் என்ன பண்ணிடணும் காரியத்தை எல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வேன் ரெண்டாவதுல, ஆனால் உறுதியாக என்ன பண்ணுவேன்? செய்வேன். அது வர வர உன்னை பலக்க செய்வேன். ஆண்டவரே, அந்த ரெண்டாவது நிலைக்கு இந்த காலை வேளை எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வருவீராக. எல்லாரும் முழங்காற்படிடும். டைம் ஆயிடுச்சு, முழங்காற்படிடுவோம். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் 3 அபிஷேகங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு நோக்கம் உண்டு. முதல் முறை அபிஷேகித்த போது ஆனந்த தைலத்தினாலே கர்த்தர் அபிஷேகிக்கிறார். என்ன நோக்கம் தெரியுமா? அவனுடைய குடும்பத்திற்கு அவனை அடையாளம் காட்டுவதற்கு. அதில் அவன் உண்மையாக இருந்தபோது கோலியாத்திற்கு, தேசத்திற்கு ஆண்டவர் அவனை அடையாளம் காட்டுகிறார். முதல் முறை அபிஷேகம் பண்ணப்பட்டது, பெரிய சாதனைகளை எல்லாம் அவன் செய்யவில்லை. ஆனால் முதல் முறை அவன் ஒரு ஆளுக்கு தான் பயன்பட்டான். அது ஒரு ஆளாக இருந்தாலும் ராஜா பயன்பட கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் வந்த அபிஷேகம் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக தெரியுமா? முதல் அபிஷேகத்திலே தாவீது உண்மையாய் நடந்தபடியினாலே, இரண்டாவது பரிசுத்த தைலத்தினாலே ராஜாவாக அவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. மறைமுகமாக அல்ல, வெளியரங்கமாக எல்லாரும் அங்கீகரிப்பதற்கு, எல்லாராலும் கனப்படுத்தப்படுவதற்கு, ஏதோ ஒரு மூலையில் ஒரு எல்லைக்குள் அல்ல, எல்லாரும் பார்க்க, எல்லா கண்களும் பார்க்க தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரை மறைந்த தாவீது அந்த ராஜாவாக வரக்கூடிய சூழ்நிலையில போஸ்ட் காலியா இருந்தாலும் ராஜா தாவீது அவன் அதற்காக ஓடவில்லை. ராஜா தேவனிடத்திலே அவன் ஆலோசனை கேட்கிறான். ஆனால் அங்க போன போது அங்கே இருந்த அவனுடைய வம்சத்தார் அவனை ராஜாவாக ஒரு கோத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆனால் என் கர்த்தர் 11 கோத்திரம் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் அந்த 11 கோத்திரமும் இவனை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் இவனுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருந்தார், இவனுக்காக காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருந்தார். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே, தாவீதை போல நான் அமைதியாய் இருக்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, எனக்காக யுத்தம் செய்கிற தேவனுக்கு நான் இடம் கொடுக்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் பதஷ்டப்படாதபடி, நான் அவசரப்படாதபடி கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க கர்த்தர் கிருபை தருவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாவீதினுடைய அபிஷேகத்தை குறித்து இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீர். முதலாவது முறை தாவீதை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினீர், அவனை அடையாளம் காட்டுவதற்கு. இரண்டாவது முறை பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம், அவனை உயர்த்துவதற்கு, அவனை ராஜாவாக்குவதற்கு. ஆண்டவரே, ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எதிரிகள் இருந்தாலும் தாவீது ஒன்றும் செய்யவில்லை. தனக்கு விரோதமாய் எழும்பினர்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டவில்லை. ஆனால் நீர் மெதுவாக உறுதியாக அவனுக்காக காரியங்களை நடப்பித்தீர். ஆண்டவரே, அந்த கிருபை இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. ஆண்டவரே, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதற்கு விட்டு கொடுக்க எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தான். அந்த அபிஷேகத்தை
எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2வது முறை அபிஷேகம் பண்ணும்போது தாவீது ஒன்றும் செய்யலை, ஆனால் தாவீதுக்காக கர்த்தர் கிரியை செய்தீர். இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பிள்ளைகள் அல்ல, எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வசனத்தால் கர்த்தர் மூடி வசனத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.